மக்கள் நிருபர் நேயர்களுக்கு வணக்கம். இந்த அடங்கமாட்டா சி.வி. சண்முகம் இப்ப போனா போதுன்னு சொல்லி சட்டசபையில சபாநாயகர்கிட்ட போய் கொடுக்கறப்ப சி.வி. சண்முகம் அதிமுக இருக்கிறாருன்னு சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எழுதி கொடுத்துட்டு வந்தாங்க. 4 பேர் நீக்கப்பட்டவர்களுக்கு எங்களுக்கு தெரியாது, இவங்க எல்லாம் எங்க பக்கம் இருக்கான்னு எழுதி கொடுத்துட்டு வந்து விஜயபாஸ்கர் உட்பட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடைசி நேரத்தில் கூட நன்மை செஞ்சிருக்கிறார். அப்போ உன்னை கட்சி விட்டு நீக்கிறேன்னு சொல்லி முடிக்கு விட்டுருந்ததுனாக்க நீங்க அனாதையா தெரிஞ்சுட்டு இருந்திருக்கோம். நீங்க கட்சி விட்டு நீக்கிட்டேன்னு சொல்லி சொன்னா நீங்க அனாதையா தெரிஞ்சுட்டு இருக்கணும். இருந்தாலும் சி.வி. சண்முகமும் அனைத்து அண்ணா திராவிட சட்டசபை உறுப்பினர் ஒருவர் தான் என்று சபாநாயகர்கிட்ட எழுதி கொடுத்துட்டு வந்தார். இந்த சி.வி. சண்முகத்தினுடைய அப்பா வேணுகோபால் அப்ப தென்னார்காடு மாவட்ட ஒருங்கிணைந்த அண்ணா மாவட்டமா இருக்கிறப்போ அவர் அதிமுக அமைப்பாளராக இருந்தார். அந்த புண்ணியத்துலதான் இவருக்கு அதிமுகவுடைய பேர் வந்தது. இவருக்கு அந்த புண்ணியத்துலதான் இவருக்கு அந்த பேர் வந்தது. அவருக்கு பின்னாலதான் இவர் அதிமுகவில இருந்து விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில 2011 தேர்ந்தெடுக்கப்படுகிறார். மீண்டும் 2016 தேர்ந்தெடுக்கப்படுகிறார். 2016 தேர்ந்தெடுத்த பிற்பாடுதான் புரட்சி தலைவி ஜெயலலிதா அவர்கள் இவர்களுக்கு வணிக வரி பத்திரப்பதிவுத்துறை சட்ட அமைச்சரா ஆக்குறாங்க. இவர் படிச்சது LLB. இவர் சட்ட அமைச்சரை ஆக்குனதுக்கு பின்னாலதான் விழுப்புரம் மாவட்டத்துக்கு ஒரு மந்திரி பதவி வேணும் என்று சொல்வதற்காக அவர் அங்க ஆக்குறாங்க. இப்போ விழுப்புரத்துல 2021 நிக்கிறாரு. 2021 நிக்கிறப்போ விழுப்புரத்தில் தோற்கடிக்கப்படுகிறார். 2021 தோற்கடிக்கப்படுகிறார் என்று சொன்னால் விழுப்புரத்துல அதிகப்படியான வன்னியர்கள் அங்க இருக்கிறாங்க. அது நாடறிஞ்ச உண்மைதான். இவரும் வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் தான். அதனாலதான் அந்த விழுப்புரத்தை சுத்தி வந்துகிட்டு உட்கார்ந்துருப்பாரு. அதனால 2021 அவர் தோற்கடிக்கப்பட்டாலும் எடப்பாடி அவர் என்ன பண்ணார்னா இவரை ராஜ்யசபா உறுப்பினராக்கினார். அதிமுக நீண்ட நெடுங்காலமா இருக்கிறாரு, பாரம்பரியமா வர்றாரு. அப்பா அவர் வேணுகோபால் எம்பியா இருந்தாரு. அதனால இவரும் எம்பியா போகட்டும்னு சொல்லி ராஜ்யசபா உறுப்பினர் ஆக்குனது அதிமுகவில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செஞ்ச மிகப்பெரிய தவறு அந்த ராஜ்யசபா சீட்ல எம்பி ஆக்குனதுதான். விட்டுட்டு எத்தனையோ கட்சிக்காரன் பாடுபட்டு இருந்தா இந்த ஆளை விட நிறைய வேலை செஞ்சவங்க எல்லாம் இருந்தாங்க. இருந்தாலும் அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து 2 தடவை சட்டசபை உறுப்பினராக இருந்தாரு. அதனால நாடாளுமன்றத்துக்கு ராஜ்யசபாவுக்கு போகட்டும்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு விட்டார். இவர் என்ன பேசுறாரு? எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாரிசு அரசியல் பண்றாருன்னு சொல்லி சொல்றார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வாரிசு அரசியல் பண்ணி சொல்றாரு. இவரு எடப்பாடி பழனிசாமி அவங்க அப்பா அதிமுகவில் இல்லைங்க, காங்கிரஸ் கட்சியில் இல்ல, திமுகவில் இல்ல. அவங்க அப்பா அதிமுக. ஆனா இவருடைய அப்பா வேணுகோபால் அதிமுகவுல வந்தவாசி தொகுதி நாடாளுமன்ற தொகுதி இருந்தார். அப்ப யாரு வாரிசு அரசியல்? சி.வி. சண்முகம் தான் வாரிசு அரசியல். அப்ப அதிமுக இருந்தா அப்படிங்கிறக்காக எனக்கு எம்எல்ஏ பதவி வேண்டாம், MP பதவி வேண்டாம்னு சொல்லி இருந்தா இவர் வாரிசு அரசியலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கலாம்னு சொல்லலாம். ஆனால் இவருடைய தம்பி ராதாகிருஷ்ணன் விழுப்புரம் மாவட்டத்துல பயங்கர அட்ராசிட்டிஸ் இன்னுமே சொல்றாங்க. ராதாகிருஷ்ணனுடைய கொடுமை இன்னும் அதிகமாக இருந்துகிட்டு தான் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா அதே சமயத்துல எடப்பாடி பழனிசாமி அவருடைய சகோதரர்கள் அங்க எடப்பாடியில் நெடுங்குளத்துல ஏதாவது சிலுவம்பாலத்துல ஏதாவது அட்ராசிட்டிஸ் பண்ணான்னு ஒண்ணு இருக்குதா? தான் உண்டு விவசாயம் உண்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கிற குடும்பம் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் குடும்பம். ஆனால் இன்று சி.வி. சண்முகம் பல்வேறு குற்றச்சாட்டு எடப்பாடி பழனிசாமி மேல வைக்கிறார். அதுல ஒரு குற்றச்சாட்டு என்னன்னு சொன்னா 47 தொகுதி அதிமுக கூட்டணி ஜெயிச்ச இடத்துல 31 தொகுதி வன்னியர்களுடைய ஓட்டு இல்லாம எடப்பாடி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை, வன்னியருடைய ஓட்டுனாலதான் ஜெயிச்சாங்கன்னு சொல்றாங்க. அப்படி சொல்ற சண்முகம், நீங்க விழுப்புரத்துல 2021 வன்னியர் அதிகமா இருக்க இடத்துல நீயும் வன்னியர் தான் வன்னியர் ஓட்டு போட்டுகளை ஜெயிக்க வச்சிருக்கணும்ல. உங்க யோகியதை அப்படி இருக்குது. இப்ப தமிழ்நாட்டிலேயே 96,000 வாக்கு வித்தியாசம் வாங்கி ஜெயிச்சவர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எம்எல்ஏவில் எடப்பாடி பழனிசாமி அவர்களை தவிர யாருமே கிடையாது. இப்போ இவரு வாரிசு அரசியல் கொண்டு வரான்னு சொல்றார். வாரிசு அரசியல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மனைவி ராதா எந்த கோஆபரேட்டிவ் பேங்குக்கு தலைவரா இருந்தது, எந்த சட்டசபைக்கு எம்எல்ஏவா இருந்தாங்க, எம்பியா இருந்தாங்களா,
இல்ல வேற ஏதாவது அரசியல் கட்சியில வந்து ராதாவுக்கு வந்து கொள்கை பரப்பு செயலாளர் போட்டு கொடுத்தாரு எடப்பாடியாரு. அவரோட சரி கட்சி குடும்பம், அவர் கட்சி குடும்பத்தில் இருக்கிறவர் யாருமே ஈடுபடுத்தவும் இல்லை. அவருடைய மகன் ரித்தன் பழனிசாமி அவர்களும் அவர்களையும் கட்சியில் அதாவது இது ஒரு பதவி கொடுத்து வச்சிருக்காங்களா? இப்பதான் ஐடி விங்குக்கு போடலாமான்னு யோசனையில் இருந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஐடி விங்கில் இருந்த ஒரு ஆள் வந்து எஸ்பி வேலுமணி ஆளா இருந்ததுனால அது அது சின்ன பிரச்சனையானதுக்கு இப்ப அவர் போடலாமன்னு யோசனை தான் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கிறாங்க. இப்போ அவருக்கும் தன்னுடைய மகனுக்கும் எந்த பதவியும் கிடையாது. எடப்பாடி பழனிசாமியோட சகோதரர் இருக்கிறார் ஊர்ல, அவருக்கு ஏதாவது அதிமுக ஒரு பதவி போட்டு கொடுத்துருப்பாங்களா? இல்ல எடப்பாடியில் இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் இருந்தாங்களா? இல்ல எடப்பாடி நகராட்சிக்கு தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்தாரா? அவர் செல்வாக்க பயன்படுத்தி எடப்பாடி பழனிசாமி செஞ்சிருக்கலாம். ஆனால் குடும்பத்தை அரசியலில் கொண்டு வரக்கூடாது என்பதற்காக வாரிசு அரசியல் வேண்டாம் என்று சொல்லி அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுப்பு எடுத்து கட்சியோடு நடத்தி கொண்டிருக்கிறவர் தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களை குற்றம் சாட்டுறதுக்கு இவ்வளவுதான் இல்லைங்க. சி.வி. சண்முகம் இந்த குடிகாரம் பேச்சு வெடிச்சா போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இந்த குடிகாரர் தான். நாடறிஞ்சது தெரியும். சி.வி. சண்முகம் எப்பவுமே ஒரு புல் பாட்டில ஏத்திக்கிட்டு வந்துதான் வெளியே வந்து கட்சிக்கோ பிரஸ் மீட்டுக்கோ வருவார்னு சொல்லி போறவங்க வரவங்களுக்கெல்லாம் தெரியும். இப்ப என்ன சொல்றாரு, சீட்டுக்கட்டு சரிவது போல் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் தமிழக வெற்றி கழகத்துல போய் சேர்றாங்க, அண்ணா திமுக சரிஞ்சு போச்சுன்னு சொல்றாரு. ஒரு உண்மையான விசுவாசி நேர்மையான அண்ணா திமுக காரா இருந்து அந்த வார்த்தை வாயிலிருந்து சொல்லுவீங்களா நீங்க? முதல்ல உண்ணா நம்பர் அயோக்கிய பயங்கரங்க தான் சி.வி. சண்முகம் அவர்கள். நீங்க தாவேக்காக்கு 25 எம்எல்ஏ கூட்டிட்டு போய் ஓட்டு போட்டது யாரு? நீங்க தான் ஓட்டு போட்டீங்க. நீங்க விசுவாசியா இருந்திருந்தா நீங்க தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டிருக்க முடியாது. துரோகம் பண்றது கூட இருந்துகிட்டே குழி பறிக்கிற துரோகம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த துரோகம் பண்ணவன் தான் சி.வி. சண்முகம். இன்றளவும் அண்ணா திமுகவுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு தான் உட்கார்ந்து. மீண்டும் இவரோட சென்றவங்க மத்த 24 பேரும் புத்தர் போதி மரத்தடியில உட்கார்ந்து ஞானம் பெற்றவர் மாற சி.வி. சண்முகத்துக்கு பின்னால் போனது தவறு என்று உணர்ந்து எடப்பாடி அவர் சலிச்சான மன்னிப்புகளை எழுதி கொடுத்து மீண்டும் கட்சியில் சேர்ந்துக்கிட்டாங்க. ஆனாலும் கட்சியில எல்லாருமே சேர்ந்துக்கிட்டாங்கன்னு சொல்றது எடப்பாடி பழனிசாமி இன்றளவும் சொல்லி கொண்டிருக்கார். சி.வி. சண்முகத்தை பிரிச்சு பார்க்கல, விஜயபாஸ்கரையும் பிரிச்சு பார்க்கல. இப்படி கட்சிக்கு துரோகம் பண்றீங்கிறவங்களை கூட மறுபடியும் அனுசரிச்சு வச்சிருக்கிறாரு சொல்லி சொன்னா அந்த பெருந்தன்மை எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் வந்திருக்குது. இப்போ சி.வி. சண்முகம் சொல்ற குற்றச்சாட்டு, தாவேக்காவுக்கு எல்லாரும் போறான்னு சொல்றாங்க. தாவேக்காவுக்கு யாரு போறாங்க? எம்எல்ஏவுக்கு சீட்டு கொடுக்காது, சீட்டு கிடைக்கல அவங்களுக்கு. அவருடைய நடவடிக்கை சரியில்லைன்னா தவிர்த்திருப்பாரு. எம்எல்ஏவுக்கு இன்னும் தோட்டம் பாருங்க, தோட்டம் பூரா அங்கதான் போறேன். எம்எல்ஏவுக்கு இன்னும் தோட்டம்ல பெரும்பாலான பேர் தாவேக்காவை போய் கேட்ட பார்த்துட்டு கட்சியில் சேர்றதுக்கு போறான். ஏன்னா எவனாவது போய் இப்போ எம்ஜிஆர் காலத்திலும் ஜெயலலிதா காலத்திலையும் இருக்கிறப்போ மாற்று கட்சியில் இருந்தோ வேறொரு இயக்கத்திலிருந்து வந்து சேர்ந்தாங்கன்னா எம்ஜிஆர் முன்னிலையில கட்சியில் சேருவாங்க. அதே மாதிரி புரட்சி தலைவி ஜெயலலிதா முன்னிலை கட்சியில் சேருவாங்க. இப்போ பனையூர் கேட்டுக்கு முன்னால கட்சியில் சேர்ற ஒரே அகில உலகத்திலேயே ஒரே கட்சி எதுன்னு சொல்லி சொன்னா பனையூர் கேட்டுல கட்சியில் சேர்ந்தவன் தான் போயிருக்கிறான். போய் அவனால் அந்த முதலமைச்சர் மாண்பு முதலமைச்சர் விஜயை பார்த்து சேர்ந்திருக்காங்களா? எல்லாருமே கேட்டுக்கிட்ட போய் நின்று பேசி சேர்ந்துக்கிட்டு வர்றதா இன்றளவு நடைபெற்று கொண்ட கட்சி. பத்திரிக்கைக்காரனை கண்டா காத தூரம் ஓடுறவங்கிறதா விஜய். இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அத்தனை அராஜகத்துக்கும் யாரு காரணம் என்று சொன்னால் நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட முதல்வர் விஜய் தான். வாயை திறந்து ஏதாவது பேசுனா தான், சட்டசபையிலும் பேசுறது இல்ல, வெளியே வந்தா எவனோ ஒருத்தர் எழுதி கொடுக்குற ஸ்கிரிப்ட், அந்த ஸ்கிரிப்டை வச்சு வீர ஆவேசமா பேசி திராவிட முன்னேற்ற கழகத்தையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் திட்டி தீர்த்துட்டு போறாங்க. இப்போ விஜய் அவர்கள் அவருடைய கட்சியினுடைய யோக்கியதை கூட இருக்கிற ஆனந்த், ஆதவர்ஜுனு இவங்களுக்கெல்லாம் யாருக்குமே தெரியாதா? கும்முடி பூண்டியில 2 நாளைக்கு முன்னால 3 வயசு குழந்தைய ஒருத்த கற்பழிச்சு கொண்டு ஓட்டான்னு சொல்லி செய்தி. கும்முடி பூண்டிய அப்படியே குலுங்கி போச்சுங்க. கும்முடி பூண்டிய தர்மபுரியில ஒரு 3 வயசு பிள்ளை திமுக ஆட்சியில வந்து கற்பழிச்சு கொண்டுட்டாங்கிறக்காக வேண்டி தமிழகம் முழுவதும் பிரச்சாரத்தை கையில் எடுத்துக்கிட்டு முக்குன்னு தான் தாவேக்காரன். இப்போ கும்முடி பூண்டியில் அந்த 3 வயசு திரும்பி பலியாளாக்கப்பட்டதுக்கு எவனால ஒருத்த தாவேக்காரன் பொறுப்பேற்றுக்கிட்டு நாங்க தான் சொன்னா கும்முடி பூண்டியில் எவனால ஒருத்தன் போய் பார்த்திருப்பான், குடும்பத்துக்கு ஆறுதல் சொல்லியிருப்பான். இல்ல, சேலத்துல ஒருத்த மணிகண்டங்கிறவன் 50 பெண்களை படம் முடிச்சு வச்சிருக்கிறான். இவன் சினிமா நடிகருங்கிறத தலைவன் சினிமா நடிகரை காமிச்சுட்டான். 50 பெண்களை படம் பிடிச்சி வச்சு
பாலியலுக்கு பலாத்காரத்துக்கு உட்படுத்தி இருக்கிறான். அந்த படத்தை புடிச்சு ஆபாச படங்களை வைத்து மிரட்டி பண்ணிருக்க ஒரு பொண்ணு கேஸ் கொடுத்திருக்காங்க. மணிகண்டனுடைய நிலைமை என்னாச்சு? இப்போ சரவணன் ஒரு எம்எல்ஏ இருந்தார் இல்லைங்களா, அவரு தான் கூட்டிட்டு வர சொல்லான்னு சொல்லி தாவேகா பெண் நிர்வாகி ஒருத்தர் பாலமுருகனையும் ஜெயபாலைய குற்றம் சாட்டி 2 பேரும் மாறி மாறி மயக்க மருந்து கொடுத்து என்ன கற்பழிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி மாறி மாறி குற்றம் சாட்டி அடுத்த நாள் காலையில் ஆதவர்ஜன் போய் சொன்னா ஆதவர்ஜன் ஒரு நடவடிக்கை எடுக்கல. கடைசியா அந்த எம்எல்ஏ கிட்ட சரவணன் போய் சொன்னான்னு சொல்ல சரவண அதெல்லாம் சகஜம்தான் விட்டுருங்கிற. இப்ப சரவணனும் தேர்தல் கமிஷன குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்கிறவர் தான் சரவணனும். 9 பேரும் பொய்க்கணக்கு எழுதி தேர்தலில் நின்று இருக்கிறான். பொய்க்கணக்கு எழுதி தேர்தல் நின்று இருக்கிறானுங்க. யாருமே உண்மையான படிப்பை சொல்லல, எல்லாமே பொய்யான படிப்பை சொல்லி 9 பேர் அவங்களுக்கும் தலைக்கு மேலதான் கத்தி உட்கார்ந்துகிட்டு இருக்குது. நீ காலப்போக்குல பார்த்தா இந்த 5 சட்டசபை தொகுதி எலெக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னால இந்த 9 சேர்த்தி 14 தொகுதிக்கு நடந்தாலும் நடக்கும். அந்த சூழல தான் இருக்குது. தேர்தல் ஆணையம் மிக கடுமையாக நடந்துகிடுச்சுன்னா தான் இந்த மாதிரி இருக்கிற பொய்க்கணக்கு சொல்லி அரசியல் நிக்கிறவங்க ஒரு முற்றுப்புள்ளி வைப்பதற்கு ஏதுவாக இருக்கும். ஆனால் அந்த 9 பேர்த்தையும் தேர்தல் ஆணையம் நீக்கணும். இப்போ CV சண்முகம் அவர் இருக்கிற இடம் தெரியாம அமைதியா இருந்து கொண்டிருந்தால் அவர் அதிமுகங்கிற பேனர்ல சுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கலாம். மீண்டும் கட்சிக்கு துரோகம் விளைவிச்சு வேற மாதிரி பண்ணி இந்த மாதிரி அரசல் புரசலா வேற மாதிரி பேட்டி கொடுத்து பேசிக்கிட்டு இருந்தா எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கட்சி விட்டு தூக்கி எறிவதற்கு தயங்க மாட்டார். ஏன்னா இதுக்கு முன்னால நடந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் CV சண்முகம் யோசனை பண்ணி பார்க்கணும், ஞாபகப்படுத்தி பார்த்துட்டு அமைதியா அதிமுக இருக்கணும். அடுத்து வரக்கூடிய தேர்தலில் எல்லாம் அதிமுக தான் வெற்றி வாய்ப்பு சூடுவதற்குண்டான சூழ்நிலை இயற்கையாகவே உருவாக்கி கொண்டிருக்கின்றது. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்க ஊரா அந்த தற்குறின்னு சொல்றதுல தப்பே கிடையாது. எவன் போனாலும் சரிங்க. அன்னைக்கு ஒரு மந்திரி போறாரு, டாக்டர் அருண்ராஜ் உள்ள போய் பாக்குறாரு, போனே ஆஸ்பத்திரியில போய் கக்கூசு காக்குறான், ஜோர்ஜிங்கிற காலி டப்பா பாக்குறான், என்ன போடுறீங்கன்னா அங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய ஒரு சுகாதார பாக்குறாங்களா, இல்ல கட்டணத்தில் சரியில்லை, வேற மாதிரி மருந்து வாங்குறதால கரெக்டா வாங்குறீங்களா, மக்களுக்கு கொடுக்குறீங்களா, ஓடணும்னு எல்லாம் எவனை போய் பார்த்தாலும் சரிங்க பாத்ரூம் தான் எட்டி பாக்குறாங்க. ஏதாவது புறத்து அவன் தான் எட்டி போறக்கூடிய எம்எல்ஏவாகட்டும் மந்திரிகளாகட்டும் அந்தந்த அலுவலகத்துக்கு போன பாத்ரூம் எட்டி பார்த்துட்டு வர, சமையல் கூடத்தை எட்டி பார்த்துட்டு வராங்க. இப்போ நாடு இன்னும் சீரழிஞ்சு இருக்கிறதுன்னு இவங்க சொன்னதை சீர்திருத்தறதுக்கு தமிழக வெற்றி கழகம் இதுவரையிலும் என்ன பண்ணுச்சு, இனிமேலும் பண்ண போறதில்லை. நன்றி, வணக்கம்.